அன்யவசே ரொபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 14வது பாடப்பகுதிக்கான சொம்பு பகுதியை பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 14வது பாடப்பகுதி சோனுன் பிப்பிம் பப்புள் மொகுல்லேயோ என்ற பாடப்பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடப்பகுதி தொடர்பான ஏனைய விடயங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொம்பு பகுதிக்கு போவோம். அடுத்ததாக பாடப்பகுதிக்கான சொம்பு பகுதி. சொம்புங்கன்னு சொல்லும்போது சொம்புன்னு சொல்கிறது வந்து தகவல். அப்போ தகவல் தொடர்பான விடயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதலாவதாக இம்சிக் மெனு அப்படிங்கிற விடயம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இம்சிக்னு சொல்கிறது சாப்பாடு, மெனுன்னு சொல்லும்போது நம்ம மெனு அட்டவணை, அதாவது சாப்பாடு தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடயம் அன்சிக். அன்சிக்னு சொல்லும்போது கொரிய உணவு அப்படிங்கிற மீனிங். அன்சிக்னா கொரிய உணவு. அப்போ கொரிய உணவுகள் 8 கொடுத்துருக்காங்க. இங்கே 8 உணவுகள் கொரிய உணவுகள் கொடுத்துருக்காங்க. கிம்ச்சி சிகே, தொங்ஜங் சிகே, சொன்சுபு சிகே, சம்கேதங், கல்பிதங், கம்ஜாதங், புல்கொகி, பிபிம்பப். இவ்வாறான 8 வகை உணவுகள் வந்து கொரிய உணவுகளாக காணப்படுது. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சுங்சிக். சுங்சிக்னு சொல்லும்போது சீன உணவுகள். அப்போ சீன உணவுகள் இங்கே 4 கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்குது சஜங்மியோன். சஜங்மியோன், சம்பொங், சம்பொங், சங்சுயுக், குமுன்மந்தோ என்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க விடயம் இல்சிக். இல்சிக்னு சொல்லும்போது ஜப்பான் உணவு. ஜப்பான் உணவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்குது சொபப். சொபப், தொன்காசு, ஹுன்தொங், மொமில் என்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் புன்சிக். புன்சிக்னு சொல்லும்போது சிற்றுண்டி உணவுகள். அப்போ சிற்றுண்டி உணவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கு. கிம்பப், தொக்பொகி, துவிகிம், சுன்தே அப்படிங்கிற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் கன்சிக். கன்சிக்னு சொல்கிறதும் யக்சிக். யக்சிக்னு சொல்கிறது. கன்சிக்னு சொல்லும்போது சிற்றுண்டி உணவுகள், யக்சிக்னு சொல்லும்போது இரவு நேர சிற்றுண்டி உணவுகள், இரவு நேரத்தில் சாப்பிட்ற உணவுகள். அதில் முதலாவதாக கொடுத்துருக்குது சிக்கன். சிக்கன்னு சொல்கிறது சிக்கன். அடுத்து வந்து சொக்பல். சொக்பல். அடுத்ததா பொசம், பீஜா அப்படிங்கிற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த பகுதிக்கான சொம்பு பகுதி நிறைவடையுது. அடுத்த பாடப்பகுதியை பார்க்கலாம். பதினாலாவது பாடப்பகுதியின் சொம்பு பகுதியை தொடர்ந்து 15வது பாடப்பகுதி. 15வது பாடப்பகுதியின் தலைப்பு நல்சிகா மல்காசோ கிபுனி சுவாயோ என்ற பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடம் தொடர்பான விடயங்களையும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொம்போவுக்கு போவோம். சொம்போங்கிற விடயம். சொம்போன்னு சொல்கிறது தகவல். அப்போ தகவல் கொடுத்துருக்காங்க. ஹங்குக்வி சாக்கெஜோல். ஹங்குக்வி சாக்கெஜோல்னு சொல்லும்போது ஹங்குக்னா கொரியா, வீன்னு சொல்கிறது வந்து உடைய. அப்போ கொரியாவினுடைய சாங்கிறது 4, கெஜோல்ங்கிறது பருவம். அப்போ கொரியாவினுடைய 4 பருவங்களை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹங்குக்வி சாக்கெஜோல்னு சொல்லும்போது கொரியாவினுடைய 4 பருவங்கள் அப்படிங்கிற விடயம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கால். கால்ங்கிறது கொடுத்துருக்காங்க. கியோல்ங்கிறது கொடுத்துருக்காங்க. கால், கியோல். பொம், யொரும் அப்படிங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நம்ம வந்து பொம்முன்னு பார்த்தா வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். பொம்முன்னு சொல்கிறது வந்து வசந்த காலத்தை சொல்கிறாங்க. பொம்னா வசந்த காலம். யொரும், யொரும்ங்கிறது கோடை காலம். கால்ங்கிறது இலையுதிர் காலம். கியோல்ங்கிறது வந்து குளிர்காலம்.
அப்போ வந்து 4 காலங்களை கொடுத்துட்டு 4 காலங்களோட பருவங்களை கொடுத்துருக்காங்க. எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் எவ்வாறான விடயங்கள். முதலாவதாக இங்கே கொடுத்துருக்கிறது கியோல். கியோல்னு சொல்லும்போது குளிர்காலம். குளிர்காலம் பார்த்தோம்னா 12ஆம் மாதம், 1ஆம் மாதம், 2ஆம் மாதம் ஆகிய காலப்பகுதிகளில் வந்து குளிர்காலமாக காணப்படுது. அடுத்ததாக கொடுத்துருக்குது பொம்னு சொல்கிறது வந்து வசந்த காலம். அப்போ வசந்த காலம் கொடுத்துருக்காங்க 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம். அடுத்ததா யொரும்னு சொல்லும்போது கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். கோடை காலம் வந்து 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம். இறுதியாக கொடுத்துருக்குது கால்னு சொல்லும்போது இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் சொல்கிறது வந்து 9, 10, 11 ஆகிய மாதங்களில் காணப்படுறது இலையுதிர் காலமாக அமையுது. இதோட இந்த பாடப்பகுதிக்கான சொம்ப பகுதி நிறைவடையுது. தொடர்ந்து ஏனைய பாடங்களுக்கான சொம்ப பகுதிகளும் பாடப்பகுதிக்கான விளக்கங்களும் பதிவு செய்யப்படும் நம்ம சேனலில். கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கம்சம்னிதா, நன்றி, சால்கா. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.